நண்பர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்கான சைக்காலஜி சைக்காலஜி மற்றும் பொது அறிவு மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது மூணுத்துக்குமே சேர்த்த டெஸ்ட் பேட்சை நம்ம தொடங்க போகிறோம். அடுத்த வாரத்துலேருந்து டெஸ்ட் பேட்சே தொடங்கப்படுது. ஸோ சைக்காலஜி தேர்வு டெஸ்ட் பேட்ச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் சைக்காலஜி தேர்வு எப்படி இருக்கும், அதில் கொஸ்டின் எப்படி கேட்கப்படும், அந்த அதுக்கான விளக்கங்கள், அந்த கொஷினுக்கான விளக்கம் இல்லை, பொதுவாக நிறையா சைக்காலஜிக்கல் டாபிக்ஸோட விளக்கங்கள் வீடியோ இது எல்லாமே நமக்கு சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃபீஸ் சொல்கிறேன். இது மூணுமே உங்களுக்கு வந்துடும். அதாவது சைக்காலஜியும் வந்துடும், அதுலேயே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் வந்துடும், ஜென்ரல் நாலேஜும் வந்துடும். வீக்லி ஒரு டெஸ்ட்டு மட்டும் நடக்கும். அந்த கொஷின் பேப்பரில் 50 கொஷின் தரமான கேள்விகளாக, தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கப்படுகிற கேள்விகளாக இருக்கக்கூடிய கேள்விகள் 50 கேள்விகள் அதில் இடம்பெறும். ஒரு ஆப்பில் நம்ம நடத்த போகிறோம். அந்த ஆப்பில் நீங்கள் டிஆர்பியில் எப்படி டெஸ்ட் எழுதுவீங்களோ அதேமாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் எழுதிக்கலாம். தேர்வு முடிந்த பிறகு உங்களுக்கான மார்க் எத்தனை, ரேங்க் எத்தனை எல்லாமே அதிலே வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க. அதில் அந்த கொஷின் பிடிஎஃபை நம்ம சென்ட் பண்ணுவோம் வித் ஆன்சரோட. அதில் ஆன்சர் வேறு ஒரு கலரில் ஆன்சரை மட்டும் மார்க் பண்ணி பிளாக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருப்போம். ஸோ நீங்கள் ஆன்சரோட பார்த்துக்கலாம். கொஷின் பேப்பராகவும் வரும், அதாவது வித்தவுட் ஆன்சர்லேயும் பிடிஎஃப் வரும், வித் ஆன்சர்லேயும் உங்களுக்கு பிடிஎஃப் வரும். ஸோ பிடிஎஃப்ங்கிறது எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆனால் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நிறைய தேர்வுகள் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா தேர்வு வர்றதுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்குது. தேர்வு நடப்பதற்கு கரெக்டாக 8 மாதங்கள் இருக்குது. கரெக்டாக சொன்ன டைமில் அவங்க நடத்தினா. இன்னும் கூடுதலாக போச்சுன்னா அவ்வளோ டைமும் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் நிறைய கொஷின்ஸ் கேட்போம். ஒரு 3 யூனிட் முடிந்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒவ்வொரு யூனிட் முடிந்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா டெஸ்ட்டு இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸில் டெஸ்ட் பேட்சு தொடங்க போகிறோம். வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.